வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? இனி அரிசியுடன் இதுவும் கிடைக்கும். தமிழக அரசு சூப்பர் குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக பலன் அளிக்கும் வகையில் ஒரு டன் கேழ்வரகு 48,860 குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க கேழ்வரகு வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. தமிழக மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவின் ஒரு பகுதியாக இதற்கான முதற்கட்ட கொள்முதல் பணிகளை தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இந்திய ராணுவ வீரர்களின் உணவில் சிறுதானியங்கள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசும் இந்த ஆரோக்கிய முன்னெடுப்பை கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழக விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கேழ்வரகை கொள்முதல் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றி வருகின்றன. கடந்த 2024 முதல் 25 கொள்முதல் சீசனில் 3,950 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நடப்பு சீசனில் 6,000 டன் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கொள்முதல் பணிக்கான கால அவகாசத்தை வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக பலன் அளிக்கும் வகையில் ஒரு டன் கேழ்வரகுக்கு 48,860 குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த 24ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி சுமார் 2,005 விவசாயிகளிடம் இருந்து 4,282 டன் கேழ்வரகு இதுவரை வெற்றிகரமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட 6,000 டன் இலக்கில் பெரும் பகுதி எட்டப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள இலக்கை அடைய தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. மக்களுக்கு ஆரோக்கியமும் விவசாயிகளுக்கு நியாயமான விலையும் கிடைப்பதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்கள் மூலம் பெறப்படும் இந்த கேழ்வரகு முறையாக சேமிக்கப்பட்டு ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு விநியோகிக்கப்படும். ஆகஸ்ட் மாதம் வரையிலான கால நீட்டிப்பை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் பொது விநியோக திட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான மாற்றம் ஏற்படும் என்றும் அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.